ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் வந்து ஒரு கடல் வந்து அமைஞ்சிருக்கு. சோ இதுல ஒரு 3 கிலோமீட்டர் கப்பல் போகக்கூடிய ஒரு வழித்தடம் இருக்கு. இந்த வழித்தடத்தை உலகத்தோட பொருளாதார தொண்டை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது உலகத்தோட பொருளாதார தொண்டை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்னொன்னு 3ஆம் உலக போரே இந்த இடத்த வச்சுதான் மையமா வச்சுதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த இடத்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இந்த நேரத்துல ரொம்ப பிரச்சனை அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. எங்கேயோ நடந்தா பிரச்சனை நடந்தா எனக்கு என்ன, நான் என் வீட்டுல உட்காந்து ஜாலியா டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு ஜாலியா என்னோட வாழ்க்கைய வந்து கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி கடந்து போகாம இது என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தின் பொருளாதார தொண்டை என்று அழைக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இப்ப அளவுக்கு அதிகமான பிரச்சனை வந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த முக்கியமான இடம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் இது வழியா தான் டிராவல் ஆகுது. அதாவது ஈரானுக்கும் ஓமனுக்கும் இருக்கக்கூடிய 33 கிலோமீட்டர் அகலப்பாதை இருக்கு பாருங்க. இது 3 கிலோமீட்டர் தான் கப்பல் போகக்கூடிய வழித்தடம். இந்த வழித்தடத்துலதான் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் வந்து டிராவல் ஆகுது. அதாவது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஃபுல்லாவே இது வழியா தான் வந்து பெட்ரோல் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது 5ல் 1 பங்கு. இந்தியாவுக்கு 80% பெட்ரோல் கச்சா எண்ணெய் வந்து இது வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல் சொல்லாம கச்சா எண்ணெய்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்த இப்ப ஈரான் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க.